இவர் விஜயை வச்சு ஒரு தடவை நான் மதுரைக்கு ஷூட்டிங் போறேன், ஆமா. யாரும் வந்து விடாதீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? விஜய் கட்சி தொடங்கி பத்திரிகையாளர்களை பார்த்த ஒரே பேட்டி அதுதான். அவ்வளவுதான். அது கூட எதுக்கு? இங்கே கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்தின மாதிரி மதுரையிலயும் பண்ணலாம். ஷூட்டிங் போகும்போதே இவ்வளவு நெருக்கடி. ஆமா, இதுல என்ன கொடுமை நானே, அங்க மதுரையில கூட்டம் கூண்டுக்கு பிறகு இதை பேச வச்சுறாரு. மட்டும் கூட்டம் அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏற்பாடு நடந்துருச்சு. இவருடைய அயோக்கியத்தனத்தை சொல்றேன். ரோடு ஷோன்ற பேர்ல எனக்கு மக்கள் கூட்டம் வருது பாருன்றது அயோக்கியத்தனத்தை இவர்கள் பண்ணாங்கன்னு. அதுல இவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு, நான் ஷூட்டிங் போறேன். ஷூட்டிங் போறேன் இதுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டா போனேன். இல்லை இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போனப்போ இந்த மாதிரி ஆச்சா? சரி மதுரைக்கு போகிறேன் வராதிங்கன்ட்டீங்க. மதுரைக்கு போய் இறங்கினோன்னே கம்பெனியில் பல தடவை நான் பேசியிருக்கேன். கம்பெனி வண்டி வரும், அதில் ஏறி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அது நான் அன்றைக்கி மட்டும் அந்த பிரச்சார வாகனத்தை வச்சுட்டு அது மேலே ஏறுறீங்க. அப்புறம் போலீஸ் தடுத்து வழக்கெல்லாம் போட்டுருன்னு சொன்ன பிறகு அந்த இது அடங்குச்சு. நான் திரும்ப திரும்ப பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். உனக்கு பேச வராது, 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவேன். அதை மறைக்கிறதுக்கு ரோடு ஷோன்னு காலையிலேருந்து கூட்டத்தை கூப்பிட்டு வருவேன். அதில் ஒரு ஏமாற்றுத்தனம் தான் ஃபஸ்ட்டு திருச்சியில் நடந்தது. திருச்சியிலேருந்து 4-5 மணி நேரம் திருச்சியை ஸ்தம்பிக்க வச்சு அன்றைக்கி பல பேர் டைரக்ட் துபாய் ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, எல்லாம் பல இதை மிஸ் பண்ணாங்க. இது இல்லாமல் சாலைகளில் பெரும் போக்குவரத்து, அது ஹைவேஸில் போக்குவரத்து பாதிப்பு, ரொம்ப பேர் சிக்கலுக்காக. அந்த செருப்புகள் மட்டும் அவ்வளோ இருந்தது. அந்த ஹைவேஸோட க்ளீன் பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்காரங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ செருப்பு ரோட்டில் போட்டு போயிருக்காங்க. இது முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த ஏதாவது ஒரு இடம் திருச்சியில் ஒரு இடம் பேசிட்டு அரியலூர் பேசிட்டு நைட்டு பெரம்பலூர் போகும்போது இவருக்கும் லேட் ஆகிடுச்சு. அங்கே ஒரு விஷயமும் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன மிஸ்லீடுன்ற மாதிரி 12 மணிக்கு அந்த பெரம்பலூரில் என்ன ஆகுதுன்னா, பெரம்பலூரில் லேட் நைட் ஆனோடனே போலீஸும் சொன்னோன்னே போயிடுறாங்க. இல்லாட்டி அந்த சம்பவம் பெரம்பலூர் நடந்திருக்கும். முதல் நாளே முற்றும் போனோம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு காலையிலன்னு சொல்லிட்டு 3 கூட்டத்தையுமே தள்ளி தள்ளி மிட் நைட் வரைக்கும் கொண்டு போனீங்க. அது காரணம் என்ன? எனக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு காமிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் செய்ய போனதுன்னா பரப்புரையில் இது வரைக்கும் எல்லா தலைவர்களுமே பரப்புரை பண்ணது கூட அவர் சொல்கிறாரு, எங்கள் இதெல்லாம் அனுமதிச்சிருந்தா கரூர் சம்பவம் மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா நேரத்தை எங்கள் தலைவர் அப்படியே கட்டி தமிழ்நாட்டிருப்பாருன்னு. லட்சணம் தான் தெரியுமே, நான் போட்டேன் ஆட தெரியாதவன் மேடை கொள்ளன்னு சொன்ன மாதிரி பரப்புரைன்னா பரப்புரை பண்ணையா ஆட்டின்னு காட்டிக்கிட்டு கூட்டத்தை கூட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. இது நடக்கணும்னா லாஸ்ட் நடந்துச்சு. சரி அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதானே பரப்புரை? உன்னை யார் தடுத்தா? எடப்பாடி 180 தொகுதி போயிட்டாரு, அன்புமணி போயிட்டாரு, நயனா நாகேந்திரன் போயிட்டாரு, அண்ணாமலை இதுக்கு முன்னாடியே பலது முடிச்சிருக்காரு, பிரேமலா தான் பண்றாங்க. 4வது சுற்றுப்பயணம். என்ன உங்களுக்கு கேடு? மக்களை சந்திக்க தான் கேடு.